தேவன் வாழ்க்கையின் சந்தைக்கு திரும்பியுள்ளார். ஏனென்றால் இங்கே இருந்துதான் அவர் அழுகையின் குரலை கேட்டார். நீதிக்காக உரக்க சத்தமிடுகிறது. அது அவர் சிம்மாசனத்தில் எதிரொலிக்கிறது. அவர் தேடும் நபர்கள் யார்? அந்த ஆத்துமா கத்துவதை யாரும் கேட்பதில்லை. பழங்கள் நடுங்கப்பட்டது. அது மறக்கப்பட்டது. அநீதி இழைக்கப்பட்டது. அவர்களை பாதுகாத்தது யார்? அவர்களை கவனித்துக் கொண்டது யார்? அவர்களின் தொடர்ச்சியான புலம்பலுக்கு கவனம் செலுத்தியது யார்? அந்த ஒருவர் ஆண்டவராயிருந்தார். சந்தையின் முடிவு வரையும் நடந்து செல்லுகிற ஒருவராயிருந்தார். நீதியின் கண்களால் எதை இந்த உலகம் மறுதலித்ததோ அதற்கு தன் கரத்தை நீட்டி எழுப்புகிறார். அவர்தான் நமக்கு இந்த கடமையை கற்றுக் கொடுத்தார். நாம் எப்போதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை. அவர் ஒரு விதவை பெண்மணியை குறித்து பேசினார். அவளுக்கு வழியும் இல்லை, அவளுக்கு பேரும் இல்லை. ஆனால் அவளுக்கு வழக்கு இருந்தது. விடாமுயற்சியுடன் போராட விசுவாசம் இருந்தது. அனுதினமும் அந்த வாசல் அருகே செல்ல விசுவாசம் இருந்தது. அவள் தட்டக்கூடிய ஒரே இடம். ஆம், சில நேரங்களிலே அவளுக்கு பதில் வரவில்லை. ஆனால் அவள் குரல் கேட்கப்பட்டது. அவள் வழக்கு சரி செய்யப்பட்டது. அதே போல் உள்ள குரல்களை தான் அவர் இங்கே கேட்டார். இந்த கதவை நீங்கள் அடைந்த பிற்பாடு பீடம் உள்ளது. மீண்டும் ஒரு முறையாக நேரம் வந்துவிட்டது. புதிய பழங்களை காட்சிப்படுத்த வேண்டிய நேரம். ஆண்டவரால் சேகரிக்கப்பட்ட மிகவும் சாத்தியமற்ற கதைகளை சந்தையின் முடிவிலே இது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் யாரின் கண்களுக்கும் தெரியாத ஆண்டவர். யார் இரவும் பகலும் கூக்குரல் செய்வார்களோ, நியாயமான நீதிபதி தன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் வரும்போது நீதியை கொண்டு வருவார். வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய மிகப்பெரிய பதில்களை உங்க வாழ்க்கைக்கான இந்த கைப்பற்ற முடியும். என விசுவாசம் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பலனான ஆயுதம். நீங்க சந்திக்கிற சூழ்நிலை என்னவாக இருந்தாலும், மனுஷ ரீதியாக, அதிகாரத்தின் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக அல்லது உங்களுடைய பலத்தின் மூலமாக நீங்கள் கைப்பற்ற முடியாததை விசுவாசம் என்கிற ஆயுதம் வழிகளை திறக்கும். நீங்கள் அந்த பதில்களை இன்னத்தில் பெற்றுக்கொள்ள என தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. எது உங்க வாழ்க்கையில இன்னும் நடக்க முடியாதபடி அல்லது பார்க்க முடியாதபடி இருக்கோ, விசுவாசம் அதை சாத்தியமாய் மாற்றுகிறது. நிச்சயம் அந்த விசுவாசம் தேவன் மீதாக, தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தின் மீது வைக்கப்படும் பொழுது, குறிப்பா இந்த நேரம் நான் உங்களிடத்துல, குறிப்பா யார் நீங்க தாயாரா இந்த இடத்துல இருக்கிறீர்களோ, உங்களுக்கு நேரடியாய் இந்த வார்த்தையை நான் பேச விரும்புறேன். என இந்த வார்த்தை குறிப்பாய் தாயார், குறிப்பாய் இந்த இடத்துல தாயார் உங்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புறேன். என பிள்ளைகளை குறித்த மிகப்பெரிய வலியை சுமக்கிற ஒருவர் நீங்க தான். நிச்சயம் பெற்றோர், தகப்பன் அந்த வலியை சுமக்கிறவரா இருந்தாலும் அதிகப்படியாக இந்த வலியை சந்திப்பது தாயார் மட்டும்தான். தன்னுடைய சரீர வலியோடு பெற்றெடுத்த ஒரு பிள்ளை சிறந்த வாழ்க்கை இந்த வாழ்வதை பார்ப்பதுதான் ஒரு தாயினுடைய விருப்பம். ஆனா அந்த வலியின் வேதனையோடு பெற்றெடுத்த பிள்ளை ஒரு தவறான பழக்கத்திற்கும் தவறான வாழ்க்கைக்கும்
ஒரு அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த இடத்துல இருப்பதை ஒரு தாயார் கண்டால் அது எந்த அளவிற்கு வலியானதை கொடுக்கும். பெற்றபோது இருந்த வலியை விட மிகப்பெரிய வலியானதை அந்த தாய் சுமக்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் தவறான பழக்கத்துக்கு அடிமையானவரா இருக்காங்க. தவறான சகவாசத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தினவராய் முற்றிலுமாய் எல்லா வழிகளிலும் அவர்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டது. ஆனா நீங்க யார் உங்க பிள்ளைகள் குறித்து, உங்களுடைய குடும்பத்தாரை குறித்து கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க இந்த இடத்துல யோசிங்க. உங்களுடைய பலனாலே இந்த பிரச்சனையானது சரி செய்யப்பட முடியுமா? நீங்க சரி என்னால முடியும்னு சொல்றீங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த வழியில இந்த இடத்தில் முயற்சிக்கலாம். நீங்கள் முயற்சித்திருப்பீர்கள். ஆனா இப்ப கேள்வி, அது உங்களுக்கு பதில் அளித்ததா? நீங்க நினைத்தது போல அது உங்களுக்கான பலனை கொண்டு வந்ததா? ஒருவேளை இல்லைன்னு சொல்றீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை உண்மையாக உங்க பிள்ளைகளிடத்திலும் உங்க குடும்ப உறுப்பினரிடத்திலும் நீங்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனை அவர்கள் விரும்பி உருவாக்கக்கூடியதில்லை. யாரும் கெட்ட பழக்கத்துக்கு தானா போய் தான் உடம்பு அழிச்சுக்கிறது கிடையாது. போதை மருந்துகள் எடுத்துக்கிட்டு குடிப்பழக்கத்துக்கு, சிகரெட் பழக்கத்திற்கு தன்னுடைய வாழ்க்கை அழிக்கப்படும், தன்னுடைய சரீரம் அழிக்கப்படும் என்கிற யோசனை உடைய யாரும் அப்படியான செயலை செய்வதில்லை. ஆனா ஏன் அப்படியான செயலை செய்யறாங்க? அப்படியான செயல்களுக்கு பின்பாகும் வேலை செய்கிற ஒரு அசுத்தம். இந்த அசுத்தம் தான் தவறான பழக்கங்களுக்கு, தவறான வழிகளுக்கு, தவறான சகவாசங்களுக்கு அவர்களது வாழ்க்கையானதை நகர்த்தி கொண்டு செல்கிறது. மேலும் பலர் இந்த நீங்க இதை சந்திக்கக்கூடியவராக கூட இருக்கலாம். ஆணாய் பிறந்தவர்கள் பெண்ணாய் இந்த இடத்துல மாற விரும்புவது, பெண்ணாய் பிறந்தவர்கள் ஆணாய் மாற விரும்புவது நாம் இந்த நேரம் குறிப்பிட விரும்புகிறோம். இது சில நேரம் நீங்க புரிந்து கொண்டது ஒரு ஹார்மோன் மாற்ற கோளாறு. ஆனா பல சூழ்நிலைகளில் இது அப்படியானது கிடையாது. அசுத்தத்தினால் உண்டாக்கப்படக்கூடிய ஒரு வேலையானது இது. ஏன் அப்படியாக நீங்க சொல்றீங்க? என நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி ஒரு மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்கும். இந்த வாலிபருடைய வாழ்க்கையில் அசுத்தம் எப்படியாக இந்த இடத்துல வேலை செய்தது, அந்த அசுத்தத்தை இவர் எப்படியாக ஜெயித்தார், தேவனுடைய நீதி இந்த நபருடைய வாழ்க்கை நீதி எப்படியாக நிஜமாக்கப்பட்டது. நீங்க யார் வலியும் வேதனையும் கண்ணீரையும் சுமக்கூடியவரா இருக்கீங்களோ, இனியும் வாய்ப்பே இல்லை என்று சோர்ந்து போன ஒருவராய் இருக்கிறீர்கள், இனியும் என்னுடைய கணவர், என்னுடைய மகன், என்னுடைய குடும்பத்தார் தேவனுடைய பிரசனத்தை அறிந்து கொள்ள முடியவே முடியாது, அவர்கள் மாறவே மாட்டார்கள் என்கிற யோசனைக்கு தள்ளப்பட்டவரா இருக்கீங்களோ, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் என்ற இடத்துல இருக்கிறார். ஆம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கான ஆதாரம் தான் இந்த சாட்சியை பாருங்கள் இப்போதே. நான் பல போட்டிகளில் கலந்திருக்கேன். எனக்கு கவர்ச்சியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த வெளிச்சம், எனக்காக கைத்தட்டுதல். ஆனா நான் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கினா நான் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு முன்பாக வந்துட்டு போகும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய 9வது வயசுல என்னுடைய அப்பா ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய நண்பர் ஒருத்தவங்க கிட்ட என்னை விட்டுட்டு போனாரு. அவங்களுக்கு ஒரு பையனும் இருந்தாங்க. என்னை பார்த்துக்க வேண்டிய என்னை அவங்க கெடுத்தாங்க. அந்த விஷயம் நடந்த பிற்பாடு என்னுடைய யோசனையில ஒரு பெரிய குழப்பமே உண்டாச்சு. இது நடந்த பிற்பாடு என்னுடைய உணர்வுகள், என்னுடைய யோசனை, என்னுடைய ஆசை, இது எல்லாமே மாற தொடங்குச்சு. நான் இது எல்லாத்தையும் கவனிச்சேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அக்கா போடுற துணியை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்பேன், அந்த துணியை நான் போட்டுக்கிட்டு வெளியே வர மாதிரி. எனக்குள்ள அது பெரிய ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா நான் பிறக்கும் போது அந்த மாதிரி உணர்வோடு பிறக்கல. என்னுடைய சின்ன வயசுல எனக்கு கால்பந்துனா ரொம்ப அதிகமா பிடிக்கும். எல்லா பிள்ளையோட சகஜமா விளையாடுவேன். ஆனா என் உணர்வு மாற ஆரம்பிச்சது எப்பொழுது என்ன அவங்க கெடுத்தாங்களோ அந்த நேரம். நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்கினேன். எனக்கு ஒரு 14 வயசு வரும்போது எனக்கு ஆண்கள் மேல ஆசை வர தொடங்கினது. நான் பார்ட்டிக்கு போக ஆரம்பிச்சேன், குடிக்க ஆரம்பிச்சேன், சிகரெட் பிடிக்கவும் ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கிற அந்த வழியை ஏதாவது பயன்படுத்தி மறைச்சிக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும் போது என்னுடைய நண்பர்கள் ஒரு மோசமான காரியத்தை செய்ய என்ன தூண்டினாங்க. என் வாழ்க்கையில இருக்கிறதுல மோசமான காரியத்தை நான் ஏன் செஞ்சேன் நான் யோசிச்சது உண்டு. என்னுடைய ஆசையை தூண்டினாங்க. சொன்னாங்க, பாரு உனக்கு ரொம்ப அழகான முகம் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு உன் ப்ரொஃபைல். அவங்க சொன்னது ஒரு பக்கம் நிஜத்தை போல இருந்துச்சு. எனவேதான் விபச்சாரமான ஒரு துணியை நான் போட ஆரம்பிச்சேன். முதலாக நான் நினைச்சேன், ஒரு பொண்ணு மாதிரி முதல் துணி போட்டு பார்க்கலாம் நான் எப்படி இருக்கேன்னு. அதன் பிற்பாடு எனக்கு அழைப்புதல் வந்தது சில போட்டிகளில் கலந்து கொள்ள.
ஒரு பொண்ணை போல துணியை போட ஆரம்பிச்சேன். பிற்பாடு அதுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்தேன். அதுக்கு ஒரு பேரும் கூட நான் கொடுத்துக்கிட்டேன். அதுதான் சமந்தா. ஆனா காலையில பாத்தீங்கன்னா நான் ஃபெப்ரீசியோவா இருப்பேன், இந்த போட்டோல நீங்க பாக்குற மாதிரி. அதே போல இரவு நேரம் வந்தா நான் அப்படியே சமந்தாவா மாறிடுவேன். இப்படி நான் மாறும்போது அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு மலிவான ஒரு வாழ்க்கையே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை விலை மதிப்புள்ள ஒரு வாழ்க்கை. நான் வேலை செய்வேன், வேலைக்கு போவேன். நான் சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த போடுற துணிக்காக, நான் வாங்குற பொருளுக்காக, நான் போடுற மேக்கப்புக்காக செலவு செய்வேன். ஆனாலும் கூட அந்த பணம் எல்லாமே அந்த வாழ்க்கைக்கு பத்தல. அந்த நேரம் தொடங்கிதான் என்ன நான் விபச்சாரத்துக்குள்ள ஈடுபடுத்தினேன். விபச்சாரம் மூலமா வந்த பணத்துல நான் அந்த வாழ்க்கைக்காக செலவு செஞ்சேன். இந்த மாதிரி கேட் வாக் ஷோல நான் கலந்து கொண்டேன். இந்த போட்டி மூலமா எனக்கு நிறைய பணம் வந்தது. நான் பிரபலமும் ஆனேன். மற்ற மாநிலத்திலிருந்து கூட எனக்கு அழைப்பு வந்தது. நான் அங்க கூட போய் இந்த போட்டியில கலந்துக்கினேன். எல்லாருமே அங்க என்ன புகழ்ந்தாங்க. எல்லாருமே அங்க என்ன போற்றுனாங்க. எல்லாருமே எனக்கு அங்க மதிப்பு கொடுத்தாங்க. அவங்க என் அருகாமையில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதே போல என்னுடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வழி, மிகப்பெரிய ஒரு சோகம் இருந்துச்சு. நான் கேள்வி கேட்டேன், எனக்கு ஏன் அந்த மாதிரி கெடுதல் நடந்துச்சு? என்ன நான் ஒரு குற்றவாளியா பார்த்தேன். என்ன நான் ஒரு குற்றவாளியா உணர்ந்தேன். எனவேதான் நான் நிறைய முறை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. நிறைய பணத்தை சம்பாரிச்சேன். ஏராளமான போட்டியில கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தவிப்பு இருந்துச்சு. எனக்குள்ள ஏதோ ஒன்று குறைவா இருந்துச்சு. அந்த நேரத்துல எனக்குள்ள என்ன இல்லை அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா எனக்குள்ள நான் வெறுமையை உணர்ந்தேன். அதுவும் என்னுடைய ஆத்மாவுல ஒரு ஆழ்ந்த சோகம் இருந்துச்சு. எப்போதுமே ஒரு இருட்டான அறையில தனியா மட்டுமே இருந்து சீக்கிரமா தற்கொலை செய்து கொள்ளணும், சீக்கிரமா இறந்து விடணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஒரு நாள் அதிகமா இருந்துச்சு. எனக்கு யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒரு துணையாளரை தெரியும். அவங்க தான் என்னை முதல் முறை ஆலயத்திற்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. வாங்க, என்னை எப்பவுமே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நான் உண்மையில சொல்லப்போன நிறைய முறை நான் அவங்க கிட்ட கோபமான வார்த்தையே, மோசமான வார்த்தையை மோசமா அவங்கள நடத்தியிருக்கேன். ஆனாலும் கூட தொடர்ந்து போராடினாங்க. ஒரு நாள் நான் அவங்க அழைப்பதில் ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்த அந்த நேரம் எனக்கு ஒரு ஆண் போடுற மாதிரியான துணி இல்லை. நான் பெண்ணுடைய துணியை போட்டுட்டு தான் வந்தேன். ஆனாலும் கூட என்னை அன்பால வரவேற்றாங்க. ஆலயத்தினுடைய துணையாளர் வெளியே வாசல்ல முகத்துல சிரிப்போட என்னை வரவேற்றாங்க உள்ள. ஆலயத்திற்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கும் போது நான் உணர்ந்த முதல் விஷயம் என்னன்னா, எனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாச்சு. என்னை யாரும் எதுவும் கேட்கல. நீ ஏன் அந்த துணி போட்டுட்டு வர, ஏன் இப்படி வந்த, யாருமே என்னை கேட்கல. வித்தியாசமான பார்வையோடு என்னை யாரும் பார்க்கல. ஆனா அந்த நாள் நான் உணர்ந்த தேவன் தாமே என்னை உள்ள வரவேத்த மாதிரி எனக்கு நினைவு இருக்கு. நான் புரிந்து கொண்டேன். எனக்குள்ள இருந்த அந்த வெறுமை, எனக்குள்ள இருந்த அந்த குற்ற எண்ணம், எனக்குள்ள இருந்த அந்த கேள்வி, இல்ல ஒரு ஆணா இருந்த நான் ஒரு பெண்ணா மாறினது, இது எல்லாமே, இந்த வெறுமை எல்லாமே தேவன் எனக்குள்ள இல்லாததுனாலதான் உண்டாச்சு. நான் புரிஞ்சு கொண்டேன். இது எல்லாத்தையும் நான் உணர்ந்த பிற்பாடுதான் அந்த நேரம் தான் நான் ஜெபிக்க தொடங்கினேன். நான் சொன்ன, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னை பாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நேர்மையான ஜெபத்திலே நான் வித்தியாசமா உணர்ந்தேன். தேவன் தாமே என்னை அணைச்ச மாதிரி அடுத்த நாளே நான் தீர்மானித்தேன் தண்ணியில ஞானசானம் எடுக்க. அப்படியே தொடங்க ஆரம்பிச்சேன். தேவன் அதிகமா தேட, வெள்ளிக்கிழமை கூட்டத்துல வந்து கலந்துக்க, விடுதலையை கேட்க, ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் அதிகமா கலந்து கொண்டேன். என் கிட்ட இருந்த எல்லா போன் நம்பரையும் நான் டெலீட் பண்ணேன். அதன் பிற்பாடு என் போன் நம்பரை நான் மாத்திட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், எல்லாத்தையும் மாத்திட்டேன். மிக முக்கியமான விஷயம், இதை செய்யும்படியா என்கிட்ட யாருமே சொல்லல, என்னை வலியுறுத்தல. இதை செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட யாருமே சொல்ல. ஏன்னா நான் தீர்மானிக்க வேண்டியதா இருந்தது. என் வாழ்க்கை மாறணுமா, நான் தான் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கணும். இதன் பிற்பாடு விசுவாசத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி வந்துச்சு. அந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நான் பார்த்தேன். எனக்குள்ள இருக்கிற எல்லாமே பீடத்து மேல ஏறி அர்ப்பணிக்கிற ஒரு வாய்ப்பா. நான் ஆண்டவர்கிட்ட நீதிக்காக கேட்டேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்துமா நீதிக்காக ஏங்கினது. பீடத்து மேல தியாகம் செஞ்ச உடனே எனக்குள்ள இருந்த ஆசை, ஆண்டவர் யாருன்னு உண்மையாவே நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பீடத்து மேல சமந்தாவை அர்ப்பணிச்சேன். என் அப்பா மேல எனக்கு இருந்த அந்த வெறுப்பை அர்ப்பணிச்சேன். எனக்குள்ள இருந்த தவிப்பை அர்ப்பணிச்சேன். என்னை கெடுத்த அவங்களையும் நான் அர்ப்பணிச்சேன். எல்லாத்தையும் பீடத்து மேல அர்ப்பணிச்சேன். நான் பீடத்தை விட்டு கீழே இறங்கி வரும்போது வித்தியாசமா இறங்கி வந்தேன். சமாதானத்தோட, பூரண சந்தோஷத்தோட. நான் கீழே இறங்கி வந்த பிற்பாடு நான் தேவனை அதிகமா தேட ஆரம்பிச்சேன். அவர் வார்த்தையில அதிகமா ஈடுபடுத்தின. ஒரு ஞாயிறு நான் இப்படியா சொன்ன, ஆண்டவரே உம்முடைய ஆவியை நான் பெறாவிட்டா இந்த பூமியில நான் வாழக்கூடிய வாழ்க்கை பிரயோஜனமற்றது. இந்த உலகத்துல நான் இருக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்லை.
உம்முடைய ஆவியை மட்டும்தான் இந்த உலகத்துல வாழக்கூடிய அவசியத்தை எனக்கு ஏற்படுத்தும். அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வரும்போது நான் தயாரா வந்தேன். அந்த நாள் தான் நான் தேவனுடைய ஆவியை பெறப்போகிற நாளா. என்னுடைய எண்ணத்துக்குள்ள இந்த வார்த்தை வந்தது, விசுவாசி, விசுவாசி, நம்பு. அந்த நேரம் நான் விசுவாசிச்ச அந்த நேரம் ஜபத்துல எனக்குள்ள தேவனுடைய ஆவி வரப்பட்டது. அவர் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ள ஒரு சமாதானம். எனக்குள்ள அந்த நேரம் எப்படி இருந்துச்சு, நான் ஒரு குழந்தையா இருக்கும் போது எப்படி நான் சுத்தமா இருந்தனோ அதே போல நான் இருக்க தொடங்கினேன். அந்த பழைய உலக ரீதியான ஆசை, உலக ரீதியான நோக்கம், இது எதுவுமே எனக்குள்ள இல்லை. அந்த நேரம் அந்த பெண்ணா மாறணுன்ற அந்த ஆசை, அந்த ஆசை எனக்குள்ள சுத்தமா போயிடுச்சு. ஒரு புதிய மனுஷனா மாறினேன். நான் மற்றவங்களை பார்த்த இந்த பார்வை எனக்கு நானே ஒரு புதிய மனுஷனா இருந்தது போல இருந்துச்சு. இது எல்லாம் நடந்திருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில முழுமையான நீதி வேணும். அது என்னன்னா, ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். அந்த நேரம் தான் நான் ஒருத்தவங்களை சந்திச்சேன். அவங்க நான் இருந்த அதே ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. நான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சேன். நான் அவங்க கிட்ட முதல் சொன்னேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த ஒரு நண்பர் அப்போ அந்த நேரம் சொன்னாங்க, இல்ல அவ பொய் சொல்றா, அவளுக்கு ஒன்று உண்மையாவே பிடிக்கும். 2 பேருமே இணைந்து அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்துல கலந்து கொண்டோம். 2 பேருமே டேட்டிங் செய்ய ஆரம்பிச்சோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். அன்பின் வாழ்க்கைக்கு நேரத்தை கொடுத்தோம். கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு நான் கேட்டேன், திருமணம் பண்ணிக்கலாமான்னு. இதோ இந்த போட்டோ தான் நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் பண்ணிக்கும் போது எடுத்தது. இதன் பிற்பாடு தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாள். நாங்கள் பீடத்து மேல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். தேவன் தாமே எங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார். இந்த ஆசீர்வாதமான திருமணத்தின் மூலமா ஒரு குட்டி இளவரசி வந்திருக்கா. இவருடைய மனைவி தயவு செய்து உள்ள வரலாம். இதோ இவங்க தான் எஸ்தர், என்னுடைய மனைவி ருகாயல். இதோ என்னுடைய குழந்தை எஸ்தர், என்னுடைய குட்டி இளவரசி. எங்களுடைய திருமணம் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. எங்க வீட்டுக்குள்ளாக சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. நாங்க சொன்ன மாதிரி எங்களுடைய வீடு பரலோகத்தின் சமாதானத்தினால இருக்கு. மேலும் இப்போ எஸ்தரோடைய வருகையினால எங்களுடைய வாழ்க்கை அற்புதமா செயல்படுது. அவர் உண்மையாகவே அருமையான கணவரா இருக்காரு, அற்புதமான தந்தையா இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில உண்மையான தேவனுடைய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். அவர் என்னை முழுமையாக்குறாரு, முழுமைப்படுத்துறாரு. தேவனுடைய நீதி என்னுடைய வாழ்க்கையில வந்தது. அவருடைய முழு நீதி என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கு. முழுமையான ஒரு மனுஷன் ஆயிட்டேன். ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு இப்ப இருக்கு. கடந்த வாழ்க்கையே எனக்கு இல்லாத மாதிரி இருக்கு. பீடம்தான் என் வாழ்க்கையில் இதை செய்தது. மிக சரியாக மக்களே, இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நிஜம் என்பதை நீங்களே இந்த இடத்துல பார்க்கும்படியாக இந்த சாட்சி உங்களுக்கு முன் ஆதாரமாய் இந்த இடத்துல வைக்கப்பட்டது. வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுதான் தேவன் இந்த நபருடைய வாழ்க்கை மீது இந்த செய்தார். மிக சரியாக தேவன் இதுதான் அவருடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கைக்குள்ளாக செய்ய விருப்பமுடையவராய் இருக்கிறார். ஆனா நீங்க இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவராய் தேவனுடைய கைகளில் வழக்கை கொண்டு வர தயாரானவராய் இருப்பீர்களே, ஆனால் இவருக்கு சாத்தியமானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் சாத்தியமானதா இடத்துல மாற முடியும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாச நான் விரும்புறேன், எவ்வளவு அதிகமான இந்த இடத்துல விரும்புறேன், ஆனா இந்த பதிலை எப்படியாக நான் கைப்பற்ற வேண்டும், தேவனிடத்தில் எப்படியாக என்னுடைய வழக்கை கொண்டு வர வேண்டும், எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க மக்களே, நீங்க தேவனுடைய வல்லமையை பார்க்க உதவி செய்யதான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலும் ஆலயத்திலும் மேலும் மக்களோடு நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு சமயம் சொல்கிறது. இந்த உதவி எண்களில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, உங்களுடைய பிரச்சனை என்ன, எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இலவசமாக, முற்றிலும் இலவசமாக உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் பதிலளிக்க, தேவனிடத்துல முறையிட, எங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்த நாங்கள் தயாராக இந்த இடத்துல இருக்கிறோம். மேலும் ஒருவேளை நீங்க சொல்றீங்க, பாஸ் என்னுடைய வீட்டுக்கு வந்து என் குடும்பத்தாருக்காக இந்த விசேஷித்த ஜெபத்தை செய்ய முடியுமா, தெரியப்படுத்துங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தலையிட தயாராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனம் கொடுத்தால் இந்த நேரம் தேவன் உங்க வாழ்க்கை எவ்வளவு அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்த தொடங்குங்கள். இந்த உதவியானது உங்களுக்கு உங்கள் அருகிலே வைக்கப்பட்டதா இருக்கிறது. நேரடியாக நீங்க ஆலயத்துக்கு வர விரும்புறீங்கன்னா ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டதா இருக்கு. தாராளமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். எனவே இது உங்களுக்கும் சாத்தியமாக முடியும். இந்த விசுவாசத்தில் ஒன்று சேர்ந்து நான் ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்துக்கு முன்பாக ஒரு அருமையான சாட்சி இந்த பாருங்கள். இந்த சாட்சியின் தொடர்ச்சியிலே நாம் உங்களோடு சேர்ந்து தேவனுடைய நீதி உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும்படியா ஜெபிக்க போகிறோம்.
உங்களுடைய வீட்டுல யாரையும் வியாதியஸ்தராய் பலகீனரா இருக்காங்கன்னா, அல்லது நீங்க ஒரு கிளாஸ் தண்ணீர் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. அதை சேர்ந்து ஆசீர்வதிக்கலாம். தேவனுடைய விடுதலை, குணமாக்குதல், ஆசீர்வாதம் உங்களுடைய வீடுகளுக்குள்ளும் நுழைவதற்காக இந்த சாட்சி பிற்பாடு ஜெபத்தில் இணையலாம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உம்முடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. ஒருவன் உமக்குள்ளாகத்தில் இருப்பவனே ஆனால் அவனுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி, இதோ என் தேவனை, யார் தன்னுடைய பழைய வாழ்க்கை அழித்து புது துவக்கத்திற்காக விரும்புகிறாரோ, இன்னொரு வாரத்திலே அநீதியை இந்த வெறுத்து நீதியை இந்த வாழ்க்கை மீது பெற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ, அதை செய்ய வல்லமை படைத்த தேவனாய் நீர் இருக்கிறீர். இவர்களுக்கு உதவி செய்யும் தேவாவியானவரே. வலியிலும் வேதனையிலும் பாடுகளிலும் கஷ்டத்திலும் இன்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிற இந்த தாயாருடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக. இவருடைய வழிகளை நீர் திறந்து இடம் போதாதபடி ஆசீர்வாதங்களை கொண்டு வர கேட்கிறேன். உன்னுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும் தேவன். இந்த நபருடைய வாழ்க்கை மீது இந்த விடுதலை, குணமாக்குதல், ஆசீர்வாதத்தை உன் பெயராலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்கிறேன். பலப்படுத்தப்படட்டும் தேவன். விசுவாசத்தில் இவர்கள் ஒவ்வொருவரும் புதிதாக்கப்படட்டும். உம்முடைய அறிவும், உம்முடைய ஞானமும், உம்முடைய வல்லமையும் இவர்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து வித்தியாசத்தை ஏற்படுத்தட்டும். இவர் கரங்களில் வைத்திருக்கிற இந்த தண்ணீரும் உன்னுடைய அக்கினியாலே தொடப்படட்டும், அபிஷேகம் பண்ணப்படட்டும். இதிலிருந்து குடிக்கும் பொழுது குணமாக்குதலுக்காய், விடுதலைக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் ஒன்று சேர்ந்து குடிக்கட்டும். இவர்களது வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால். நன்றி ஆண்டவராக இயேசுவே, ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த தயாராக இருக்கிறது. மக்களை கவனியுங்கள். தேவன் மாறாதவர். அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த வேலை செய்ய வேண்டுமையானால் நீங்கள் அனுமதியான விதத்தில் கொடுங்க. எனவேதான் இன்று ஆலயத்தில் மக்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. இந்த விசுவாசத்தின் எளிமையான ஜெபத்தில் நீங்கள் விடுதலையாக்கப்படுவதற்கான வழி திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் தேவனுடைய அதி அற்புதமான பதிலை பார்க்க விரும்புகிறீர்களானால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீதியின் சிறப்பு நிகழ்ச்சியை நாம் 4வது வாரமாக இந்த சிறப்பான கூக்குரலை செய்ய போகிறோம். தவற விடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு எங்களோடு இந்த இணைய தேவன் உங்களோடு இருப்பார். சென்று பாருங்கள். நாளை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு யோசிச்சேன். நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு. என்னுடைய பெயர் அமிதா அசோக் சவுன். நான் மும்பையில தங்கியிருக்கேன். நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டதா இருந்தது. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தொடர்ந்து சண்டைகள் நடந்துட்டே இருந்தது. எனக்கு நிறைய கடனானது இருந்தது. அது மட்டும் இல்லாம என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. என்னுடைய கணவருக்கு வேற ஒருத்தவங்க கூட உறவானது இருந்தது. அதனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்குள்ள நான் வெறுமையை உணர்ந்தேன். எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் போல இருந்தது. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். இந்த சண்டை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மோசமா மாறிட்டு இருந்தது. நாங்க பதில்களை தேடிட்டு இருந்தோம், எந்த ஒரு வெற்றியும் இல்லாம. இந்த சண்டை ஒவ்வொரு நாளும் மோசமானதா மாறிட்டு இருந்தது. எங்களால எதுவுமே செய்ய முடியல. நான் ஆரம்பிச்சேன். பதிலானது நான் தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும்தானு. நான் 3 தடவை தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சேன். முதல் தடவை நான் விஷத்தை குடிக்கணும்னு முயற்சி செஞ்சேன். 2வது தடவை பல மாத்திரைகளை நான் எடுத்துக்கிட்டேன். 3வது தடவை கிருஷ்ணாயில என் மேல ஊத்திக்கிட்டேன், என்னை நான் எரிச்சுக்கிறதுக்காக. ஆனா இது எதுவுமே வேலை செய்யல. நான் காப்பாற்றப்பட்டேன். நாங்க 2 பேருமே எங்க பசங்க முன்னாடி தான் சண்டை போட்டுப்போம். என்னுடைய பொண்ணு இதை பார்த்ததுனால எங்ககிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது. அவ இப்படியா உணர்ந்தா? என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. மக்கள் எங்களை பார்க்கும்போது எங்களை பார்த்து அவங்க சிரிப்பாங்க. இவங்களுக்குலாம் எதுவும் மாற போறது கிடையாது. இவங்க எப்படி இருக்காங்க பாரு, இவங்க வீடு எப்படி இருக்குன்னு பாரு, இவங்களுக்கு போட்டுக்க ஒரு நல்ல துணி கூட இல்லைன்னு இப்படியா மக்கள் என்னை பார்த்து சிரிப்பாங்க. மக்கள் இப்படியா சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது, நீங்க இப்படியே இருந்து இப்படியே தான் சாக போறீங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய குடும்பத்தார் கூட எனக்கு மரியாதை தரல. அவங்க என்னை புறக்கணிக்கிறத போல என்னை நடத்தினாங்க.
நான் என் குடும்பத்தார் கூட இருக்கிறதுக்கு பதிலா நான் தனியாவே இருக்கலான்ற மாதிரி உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை சோகத்தால நிரப்பப்பட்டிருந்தது. நான் இப்படியாக யோசிச்சேன், இனி எதுவுமே மாறப்போறது இல்லை, எந்த வெற்றியும் நான் பார்க்க போறது இல்லைன்னு. நான் இப்படியாக யோசிச்சேன், நான் ஒரு ஏழையாவே இருந்து ஏழையாவே சாக போறேன்னு. நான் சந்தோஷமே இல்லாத மாதிரி உணர்ந்தேன். என் கணவர் வீட்டுக்கு வரும்போது என்னை போட்டு அடிக்க ஆரம்பிப்பாரு. அவருடைய வேலையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த கோவத்தை எல்லாத்தையுமே என் மேல காட்டிடுவாரு. என்னை அசிங்கமா திட்டுவாரு. நான் இப்படியா உணர்ந்தேன், இனியும் என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு. சில நேரத்துல அவர் என்னை ரொம்ப அதிகமா அடிப்பாரு. அவர் அடிக்கிற அடியில என்னால எழுந்துக்க கூட முடியாது, அந்த மாதிரி அடிப்பாரு. என் கணவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே குடிப்பழக்கமானது இருந்தது. அவர் குடிப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எல்லா நாளுமே குடிச்சிட்டு தான் வருவாரு. ஒரு நாள் கூட அவர் குடிக்காம வீட்டுக்கு வரவே மாட்டாரு. நான் இப்படியாக கூட யோசிச்சிருக்கேன், என் கணவருக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் என்னை பாராட்டுவாருன்னு. ஆனா ஒரு நாளா அவர் என்னை பாராட்டினது கிடையாது. என்னை எப்பவுமே வெளியே கூட்டிட்டு போனது கிடையாது. ஏன் அவருடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு கூட என்னை கூட்டிட்டு போக மாட்டாரு. அவர் எப்பவுமே என்னை மதிக்க மாட்டாரு. அவரு என்னை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரு. ஒரு மரியாதையோட என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதே கிடையாது. நான் பல நேரம் என்னுடைய வீட்டிலேயே தான் அடைஞ்சு இருப்பேன். என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க யுனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமையா இருந்தது. அப்போதான் நான் முதல் தடவை வந்திருந்தேன். அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டமானதா இருந்தது. நான் அந்த கூட்டத்துக்கு போகும்போது பிஷப் இப்படியாக பேசிட்டு இருந்தாரு. எந்த ஒரு நபர் சண்டை போடுறாங்களோ அப்ப அந்த நேரம் நம்ம அமைதியா இருக்கணும்ன்றது அங்க பிஷப் பேசிட்டு இருந்தாரு. இதை நான் எனக்கான ஒண்ணா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யாராவது என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நானும் அவங்க கிட்ட திரும்ப சண்டை போடுவேன். நான் இந்த வார்த்தையை கேட்கும்போது நான் சொன்னேன், இல்ல, நான் தான் மாறணும், நான் தான் முதலாவது மாறணும். நான் சண்டை வரும்போது அமைதியா இருக்கணும்னு நான் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய கணவர் குடிச்சிட்டு இருந்தாரு. என்கிட்ட சண்டை போடணும்னு தயாரா இருந்தாரு. என்கிட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாரு. நான் சொன்னேன், இல்ல, நான் எதுவுமே சொல்லல. அந்த நாள் நான் எதுவுமே சொல்லல. எங்களுடைய சண்டை முடிஞ்சிருச்சு. அவரும் அந்த சண்டையை முடிச்சிட்டாரு. அந்த நாள் ரொம்ப அற்புதமா போச்சு. அதற்கு பிறகு நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ பிஷப் பேசினாரு, நீங்க எல்லாரையுமே மன்னிக்கணும்னு. என்னால என்னுடைய குடும்பத்தார மன்னிக்க முடியல. ஆனா அந்த புதன்கிழமை கூட்டத்துல நான் கத்துக்கிட்டேன், இதை தான் நான் தியாகம் பண்ணணும்னு. இது உண்மையாவே ரொம்ப கடினமானதா இருந்தது. இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒரு தியாகமா இருந்தது. ஏன்னா என்னால அவங்கள மன்னிக்கவே முடியாம இருந்தது. எப்பெல்லாம் நான் அவங்கள பாக்குறேனோ அப்ப நான் அதிகமா கோவப்படுவேன். ஆனா அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். நான் சொன்னேன், தகப்பனே, இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒண்ணு, நான் அவங்கள மன்னிக்கிறது. ஆனா நான் உங்களுக்காக தாகமா இருக்கேன், நான் புரிஞ்சுக்கிறேன், மன்னிப்பு எனக்கு தேவைன்னு. அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். அதே நாள்ல தான் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். அந்த ஒரு சந்தோஷத்தை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல. அது என்னன்றதை என்னால சொல்ல முடியல. அது எல்லாவற்றிற்கும் மேலானது. அது ரொம்பவே கடினமானது. அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லும்போது அது நம்மளால வெளிப்படுத்த முடியாது. நான் பல நாள் எனக்குள்ள ஒரு வெறுமையை உணர்ந்த, வெறுமையா இருந்தேன். ஆனா எப்ப பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தாரோ எனக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷத்தை உணர்ந்தேன். நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி ஆலயத்துல கேள்விப்படும் போது நான் யோசிச்சேன், என்னுடைய கணவரை நான் பீடத்துல தியாகமா அர்ப்பணிக்கணும்னு. நான் மாறிட்டேன். ஆனா என்னுடைய கணவர் இன்னமும் அதே போலதான் இருக்காரு. அதனால இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் என்னுடைய கணவரை பீடத்துல அர்ப்பணிச்சேன். அவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக அந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் நிறைய விஷயத்த செஞ்சேன். நான் என்னுடைய கணவருக்காக சொன்னேன், ஆண்டவரே, நானும் என் கணவரும் சேர்ந்து வருவோம் எங்களுடைய தியாகத்தை இந்த பீடத்தின் மேல வைக்கிறதுக்காகன்னு. யாருமே எங்க கிட்ட இப்படியாக சொல்லல, நீங்க தியாகம் பண்ணணும்னா இதை பண்ணணும், இப்படியாக செய்யணும், இதைதான் அர்ப்பணிக்கணும்னு. நான் தேவனிடத்துல இருந்து கேட்டேன். தேவன் தான் எங்களுக்கு சொன்னார், இதை தான் நீங்க செய்யணும்னு. அதனாலதான் நான் அதை செஞ்சேன். நான் ஒரு குறிப்பிட்ட தொகையானதை எடுத்தேன். நான் அந்த தொகையை எடுத்து நான் பீடத்துல தியாகமானது செஞ்சேன். என்னுடைய கணவரையும் நான் தியாகம் செஞ்சேன். இன்னைக்கு என்னுடைய கணவர் விசுவாசத்தினுடைய கணவரா இருக்காரு. அவரு மாறிட்டாரு. இனியும் என்னுடைய கணவர் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையா இல்லை. அவர் ஒரு தேவனோட மனுஷரா இருக்காரு. தேவனுடைய ஊழியத்தை செய்யறாரு. இன்னைக்கு நாங்க குடும்பத்தோடு சந்தோஷமா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம்.
என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நான் இனியும் அதே அமிதாவா கிடையாது. என் கணவரும் முன்பிருந்த கணவரை போல கிடையாது. அவர் இன்னைக்கு என்ன அதிகமா நேசிக்கிறாரு. நாங்க இன்னைக்கு இங்க இருக்கோம். நாங்க 2 பேருமே தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக, 2 பேருமே பாத்துக்கிறதுக்காக தேவன் தான் எங்களுடைய வாழ்க்கையில முதலாவதா இருக்காரு. நான் இங்க வரும்பொழுது என்னுடைய குடும்பமும் என் திருமண வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் யுனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்பொழுது நான் உண்மையை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பரிசுத்தாவி மட்டும்தான் எல்லாத்த விட சிறந்தது, எல்லாவற்றிற்கும் மேலானது. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது.